அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் பிரிவோட ஜாயிண்ட் கமிஷனர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ள நிறைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இத மாதிரி வேற ஏதாவது உயர் அதிகாரிகள் பெண் காவலர்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கா? இத மாதிரி பிரச்சனைகள் வேற எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ள போயிட்டு இருக்கோ அதை தேடி எடுக்கிற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஒரு எஸ்பி கிரேட்ல இருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க யாரும் அவங்களுடைய அலுவலகத்துல பெண் காவலர்களை உதவியாளரா வச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மகேஷ்குமார் அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பரபரப்பா மாறி இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்டிம்ஷிப் பண்ணப்படுது. அதாவது இந்த ரெண்டு பெண் காவலர்கள் மகேஷ்குமார் அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்தாங்கல்ல, சோ அவங்களே தப்பானவங்க, அவங்க வேற மோட்டிவ்காக இந்த கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் காவலர்களே தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் இந்த மகேஷ்குமார் இந்த ரெண்டு பெண் காவலர்களுக்கு மட்டும் இதை மாதிரி பண்ணல, இதை தாண்டி நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ மகேஷ்குமார் இன்னும் மோசமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ நான் ரெண்டுத்தையுமே உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மகேஷ்குமார் அவர்கள் மேல ரெண்டு பெண் காவலர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, சோ அதை விசாகா கமிட்டி விசாரிச்சுட்டு இந்த ரெண்டு பெண் காவலர்கள் மட்டுமே இதுல பாதிக்கப்படல, இதை தாண்டி டி நகர்ல ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலர் கூட இவர் ரொம்ப நாளா பழகிட்டு இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, அந்த காவலரை இவர் அடிச்சிருக்காரு அப்படின்னு விசாகா கமிட்டியே சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதை தாண்டி ஒரு பெண் காவலரை திட்டமிட்டு இவருடைய அலுவலகத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து இங்க வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இவரு நினைக்கிற டைம்ல அவங்களுக்கு டியூட்டி போடுறது, இவரு நினைக்கிற இடத்துல அவங்களுக்கு டியூட்டி போடுறது, அங்க போயிட்டு இவங்களுக்கு இதை மாதிரி பாலியல் தொந்தரவு நடந்தது அப்படிங்கிற விஷயமும் இப்போ விசாகா கமிட்டி வழியா சொல்லப்படுது. இதை தாண்டி இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல ரெண்டு பெண் காவலர்கள், அவங்களுக்கு இவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இதை மாதிரி அதை மாதிரி பேசுற மாதிரி இவர் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மகேஷ்குமார் மேல வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அண்ணா நகர் போக்குவரத்து காவல் பிரிவோட இன்ஸ்பெக்டரா இருந்த சக்திவேல் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தார் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பத்துல இருந்தது. சோ இந்த விஷயம் வெளிவந்த உடனே அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. பட் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா, இவர் இந்த ஜாயிண்ட் கமிஷனர் மகேஷ்குமாருக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவர் இத மாதிரி செய்யற விஷயங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற அடிப்படையில அவரு இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார். பட் இப்போ சக்திவேலை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவர் ஏன் சும்மா ஜாயிண்ட் கமிஷனருக்கு போயிட்டு இதை மாதிரி விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. சோ சக்திவேலே நிறைய காவலர்களுக்கு பெண் காவலர்களுக்கு இதை மாதிரி பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துருக்காருனோ, அப்படி தொந்தரவால பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவலர்கள் போயிட்டு சக்திவேல் மேல நிறைய இடங்கள்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கப்படாம பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் கமிஷனர் மகேஷ்குமார் பார்த்துக்கிட்டாரு. அதாவது சக்திவேல் மேல நிறைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வருது, இத மாதிரி பாலியல் ரீதியா ஒரு எங்களை சங்கடப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 30 கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 30 கம்ப்ளைண்ட் இந்த சக்திவேல் மேல கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. சோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படாம அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்கு இந்த ஜாயிண்ட் கமிஷனர் மகேஷ்குமார் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கு ஒரு பிரதிபலனா அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாருல, சோ நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சக்திவேல் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் மகேஷ்குமாருக்கு அத மாதிரி விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதை தாண்டி விசாகா கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த ரெண்டு பெண் காவலர்களுக்கு இவர் இந்த ஐபிஎல் டிக்கெட் வாங்கி கொடுக்கறது, சோ அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கறது, அத மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு விசாகா கமிட்டி இதையெல்லாம் அந்த மகேஷ்குமார் மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில தான் இத மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த ரெண்டு பெண் காவலர்களுக்கு மட்டும் இவர் இப்படி பண்ணல, சக்திவேல் மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் இவரே தப்பே பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு 30 கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பெக்டர் மேல காவல்துறைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சோ அந்த 30 கம்ப்ளைண்ட்டுமே ஹோல்ட் ஆகி நிக்குது அப்படின்னா அங்க ஏதோ சம்திங் தப்பா நடக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். சோ இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு விசாகா கமிட்டி இப்போ இந்த மகேஷ்குமாருக்கு சஸ்பெண்ட் அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்து அவர் கைது செய்யப்படுவாரா என்ன அப்படிங்கிறது இந்த விசாரணை அடுத்தடுத்து எக்ஸ்பெண்ட் ஆகிறதுல இருந்து நமக்கு தெரிய வரும். இது ஒரு பக்கம்.
மகேஷ்குமார் இந்த தப்பு மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மகேஷ்குமாரும் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா பேசக்கூடியவங்களும் மகேஷ்குமார் அவர்களுடைய மனைவியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல 2 பெண் காவலர்கள், அவங்க வந்து தப்பானவங்க. ரொம்ப நாளா என்னுடைய கணவர்கிட்ட அவங்க பழகிட்டு இருந்தாங்க. எனக்கே தெரிஞ்ச அன்டைம்லலாம் நிறைய டைம் வந்து கால் பண்ணாங்க. நானே எடுத்து பேசியிருக்கேன். என்னுடைய கணவரையே நான் திட்டியிருக்கேன். ஏன் கண்ட நேரத்தில் உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி நானே பேசியிருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து என்னுடைய கணவர்கிட்ட இருந்து பணம்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்பப்போ 5000 10,000 பணம்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னுடைய கணவரும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வாங்கி கொடுக்கறது, ஐபிஎல் டிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே டிக்கெட் கிடைக்காது அப்படின்னா இவங்க ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஒரு உயர் அதிகாரி கீழே இருக்கக்கூடியவங்க வந்து இதை மாதிரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்த வீடு கட்டுறாங்க. ஸோ அதுக்காக என்னுடைய கணவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகை 25 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 25 லட்சத்தை அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழக்கத்துல வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து 25 லட்சம் பணம் கேட்கிறாங்க. பட் என்னுடைய கணவர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் மற்றது செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவியா செஞ்சேன், பட் 25 லட்சம் அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இப்படி மாறி இருக்காங்க. அது வரைக்கும் பழகிட்டு இவங்க கூட இருந்துட்டு இருந்த அவங்க வந்து இப்போ வந்து திடீர்னு பணம் கேட்டு கொடுக்காததுனால பணத்தை வந்து மோட்டிவா வச்சு என்னுடைய கணவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ வந்து இதை மாதிரி என்னுடைய கணவர் மேல பாலியல் இந்த குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மகேஷ்குமாரோட மனைவி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஜாயின்ட் கமிஷனர் மகேஷ்குமார் மேல வைக்கப்படக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று வந்து அவர் வந்து இன்னும் குற்றம் செஞ்சிருக்கார், இது மட்டும் குற்றம் கிடையாது, இதை தாண்டி பின்னாடி நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விக்டிம் ஷேம், அதாவது பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசாகா கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா சீமா அகர்வால் அவர்களுடைய தலைமையில. ஸோ அவங்க இதுக்கு மேல இதுல வந்து உள்ள விசாரணை நடத்தி எது உண்மையாலும் இவங்க கொடுத்தது வந்து ஒரு போலி கம்ப்ளைண்டா இல்ல இவர் உண்மையாலுமே குற்றம் செஞ்சிருக்காடா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இந்த விசாகா கமிட்டியோட வேலை. ஸோ அவங்க அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த கேஸ்ல வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா பொதுவா இருந்து பாக்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மகேஷ்குமார் அவர்கள் இதுல தப்பே பண்ணல அப்படின்னா இந்த 2 பெண் காவலர்கள் அவங்க மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நடவடிக்கை அப்படிங்கிறது இவங்க தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட நடவடிக்கை அப்படிங்கிறது அந்த மகேஷ்குமார் அவர்கள் மேல மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா ஏன் இந்த போக்குவரத்து காவல்துறையில இன்ஸ்பெக்டரா இருந்த சக்திவேல் அப்படிங்கிறவரு இதுல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் மேல 30 கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே பெண் காவலர்கள் வந்து சக்திவேல் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது மேல ஏன் இதுவரைக்கும் இவ்வளவு நாள் வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த விஷயம் இப்ப வெளியில தெரிய வர்றதுனால இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டும் அங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் அப்படியே ஆதரவா இருந்ததுனால நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்திலேயே இத்தனை கம்ப்ளைண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கப்படாம காவல்துறைக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா இன்னும் எத்தனை இடங்கள்ல இதை மாதிரி நடக்கும், எத்தனை பெண் காவலர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அமைதியா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ காவல்துறைக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இந்த பாலியல் ரீதியான விஷயங்களை சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது காவல்துறைக்கே ஒரு பெரிய வேலையா இருக்கு. மற்றவங்க பிரச்சனை மற்ற ஸ்கூல் காலேஜில் நடக்குது, அங்கே நடக்குது, ஹாஸ்பிட்டலில் நடக்குது அப்படிங்கிறத சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியம்தான். பட் அவங்க துறைக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வழக்கில் வேற ஏதாவது முக்கியமான தகவல் வெளியாச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்க கூட பேசுகிறேன். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.